அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையான மீண்டும் தொடங்கிய பனிப்போர் ஏப்ரல் 22ஆம் தேதி சீஸ்ஃபயர் முடிவுக்கு வருகிறது. மிக மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து குவைத்தில் ஏற்பட போகும் வானிலை மாற்றம், அடுத்து குவைத் ஏர்போர்ட் தொடர்பான முக்கிய தகவல், அடுத்து புதிய குவைத் விசா வைத்திருப்பவர்களுக்கான முக்கிய தகவல், இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். வளைகுடா சண்டை முடிவுக்கு வந்துவிட்டது. இனிமேல் எந்தவித பிரச்சனையும் கிடையாது. சவுதி அரேபியா, குவைத், அரப் எமிரேட்ஸ், கத்தார், பஹ்ரைன், ஒமன் ஆகிய 6 GCC நாடுகள் இனி நிம்மதியாக இருக்கலாம் என நினைத்துக் கொண்டிருந்த வேளையில் நேற்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் செய்த வேலையால் மறுபடியும் அரபு நாடுகளுக்கு பிரச்சனை வர வாய்ப்புள்ளது. அப்படி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன அறிவிப்பு வெளியிட்டிருந்தார்னா, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் வழியாக அனைத்து கப்பல்களும் செல்லலாம், வரலாம், ஆனால் ஈரானுடைய கப்பல் மட்டும் வரக்கூடாது என அறிவித்திருந்தார். இதற்கு ஈரான் பார்த்தீங்கன்னா, நீங்க என்னடா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் வழியாக எங்கள் நாட்டு கப்பல் போகக்கூடாது சொல்றது, நாங்கள் தான் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் கடல் வழி பாதையை கண்ட்ரோல் பண்ணுறவங்க, இப்போ நாங்கள் சொல்கிறோம் இனி எந்த ஒரு கப்பலும் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ்லேருந்து செல்லாது, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் கடல் வழி பாதை மீண்டும் மூடப்படும் என ஈரானுடைய IRGC தெரிவித்துள்ளது. நேற்று ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை கடக்க முயன்ற 36 கப்பல் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது. இதில் 2 இந்திய கப்பல்கள் மீது துப்பாக்கி சுடும் ஈரான் நடத்தியுள்ளதாக அரபத்திரிகையில் தகவல் வெளியாகியுள்ளது. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் போடப்பட்ட 2 வார சீஸ்ஃபயர் ஒப்பந்தம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 22ஆம் தேதியோடு முடிவடைகிறது. ஏப்ரல் 22ஆம் தேதிக்கு பிறகுதான் சீஸ்ஃபயர் தொடருமா இல்லையான்னு தெரிய வரும். ஆனால் அதற்கு முன்னாடியே ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் ஏற்பட்டுள்ள இந்த மறுபடியும் எங்கடா சண்டை ஆரம்பிக்க போறாங்களான்னு என்ன தோணுகிறது. இப்போதான் தெரியுது குவைத் ஏர்போர்ட் ஏன் ஓப்பன் செய்ய மாட்டாங்கன்னு. ஏன்னா ஈரான் அமெரிக்காவுக்கு சண்டை வந்தாலே முதல்ல ஈரான்காரன் குவைத்லேருந்து தான் தாக்குதலை ஆரம்பிப்பான். அதுவும் குவைத் ஏர்போர்ட்டில் இருந்தால் தாக்குதலை ஆரம்பிப்பான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 தடவை குவைத் ஏர்போர்ட் தாக்கப்பட்டுள்ளது. அதனால் என்னவோ குவைத் ஏர்போர்ட் இன்னும் ஓப்பன் செய்யவில்லை என்றே தோணுகிறது. உலகம் அமைதியாக போயிட்டு இருந்ததுங்க. உள்ளே வந்தால் அமெரிக்காரன் எல்லாருடைய நிம்மதி போச்சு. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை ஈரான் ஓப்பன் பண்ணிட்டாங்க, இனி உலக மக்கள் நிம்மதியாக இருக்கலாம்னு நினச்ச அடுத்த நாளே ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் கடல் வழிப்பாதை மூடப்பட்டுள்ளது பெரிய கவலை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வளைகுடா சண்டை நிரந்தரமாக முடிவடைய பிரார்த்தனை செய்யுங்க. அடுத்த தகவல், குவைத்தில் இன்று முதல் வானிலை மாற்றம் ஏற்படும் என குவைத்துடைய மெட்ரலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ஹெட் ஈசால் ரமதான் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். அதாவது வருகின்ற செவ்வாய் வரை 3 நாட்கள் வானிலை மாற்றம் ஏற்படும். இதனால் இன்று இரவு அல்லது நாளை காலை இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக குவைத்துடைய வானிலை மையம் எச்சரித்துள்ளது. அடுத்து நம்ம சப்ஸ்கிரைபர் பலவர் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் டவுட் கேட்டிருந்தாங்க. அதில் ஒரு சப்ஸ்கிரைபர் கடந்த ஜனவரி மாதம் புதிய ஃபேமிலி விசா எடுத்திருந்தேன், வரும் 26ஆம் தேதியுடன் விசா முடிவடைகிறது. இப்போ விசா முடிந்தால் புதிய விசா எடுக்க வேண்டுமா இல்லை பழைய விசாவில் குவைத் வரலாமான டவுட் கேட்டிருந்தாங்க. அதாவது புது விசா எக்ஸ்பைரி டேட் முடிந்தால் இப்போதைக்கு வர முடியாதுங்க. இது தொடர்பாக எந்த ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் குவைத் அரசு வெளியிடவில்லை, அதனால் வெயிட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க, புதிய குவைத் விசா உள்ளவங்க விசா வேலிடிட்டி எத்தனை நாள் இருந்தால் போதும் குவைத்துக்குள்ளே வரலாமான்னு கேட்டிருந்தாங்க. விசா வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா அஷ்ராயும் 10 நாள் வேலிடிட்டி இருந்தால் போதும். நீங்கள் ஜெஸர் ஏர்வேஸ் அல்லது குவைத் ஏர்வேஸ் மூலமாக குவைத் வரலாம். அதுபோல் குவைத்திலேருந்து இந்தியா ஸ்ரீலங்கா செல்பவர்கள், அதுபோல் ரிட்டர்ன் குவைத் வருபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை தொடர்பு கொண்டு விமான டிக்கெட் பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல் சிலருக்கு ஒரு டவுட் இருக்கும், ஜெஸர் ஏர்வேஸ் மற்றும் குவைத் ஏர்வேஸ் பஸ் எங்கிருந்து புறப்படுதுன்னு. ஜெஸர் ஏர்வேஸ் பஸ் பார்த்தீங்கன்னா மிஸ்ரப் பில்டிங் நம்பர் 8லேருந்து புறப்படுகிறது. அதுபோல் குவைத் ஏர்வேஸ் பஸ் பார்த்தீங்கன்னா அல் கேரான் மால்லேருந்து புறப்படுகிறது. அதுபோல் இந்தியா ஸ்ரீலங்கா நீங்கள் வந்தாலும் இந்த இடத்திற்கு தான் கொண்டு வரப்படுவீர்கள். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 301 ரூபாயாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 1015 ரூபாயாக உள்ளது. இப்போ நான் சொன்னது குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 48 தினார் 687 பில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 44 தினார் 646 பில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.